சந்தோஷம் மாப்பிள்ள. இந்த விசேஷத்தை நான் ஏற்பாடு பண்ணி தலைப்பிள்ளை சுமக்கிற என் மகளுக்கு நான் வளகாப்பு வச்சிருக்கேன்னு நான் தான் உங்களை கூப்பிட்டுருக்கணும். ஆனா எல்லா பொறுப்பையும் நீங்களே ஏத்துக்கிறீங்க மாப்பிள்ள. எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டீங்களே மாப்பிள்ள. தமிழுக்கு அப்படி நாத்தாளா நாங்க இருக்கோம். அப்ப நாங்க 2 பேரும் என்ன செய்யறது மாப்பிள்ள? மாமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க கல்யாணத்தப்போ எங்க அப்பா தமிழுக்கு 100 பவுன் நகை போடுறேன்னு சொல்லி எல்லா செலவையும் ஏத்துக்கிட்டாரு. 100 பவுன் நகையும் போட்டாரு. ஆனா தமிழ் அந்த 100 பவுன் நகை எல்லாத்தையும் விட இந்த அப்பனால முடிஞ்சது இதான்னு சொல்லி ஒரு 1/2 பவுன் மோதிரம் போட்டீங்கல்ல, அதத்தான் மாமா தமிழ் இன்னைக்கு வரைக்கும் பெருசா நினைக்கிறான். அதனால தமிழுக்கு நீங்க எதுவும் செய்யலாம் யோசிக்க வேண்டாம். தமிழ் உங்க மக, உங்க பிள்ளைக்கு உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. மற்றதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த விசேஷத்தை நீங்க நடத்தினா என்ன, நான் நடத்தினா என்ன? ரொம்ப சந்தோஷம் தம்பி. எந்த சென்மத்துல என் மகன் செஞ்ச புண்ணியமோ தெரியல. உங்க வீட்டுல அவ வாக்கப்பட்டிருக்கா. ஆரம்பத்துல 1000 பிரச்சனை வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து நீங்க 2 பேரும் ஒரு நல்ல தம்பதிகளா வாழ்றது எங்க எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆமா அதான், தமிழும் சேதுவும் வாழ்க்கையில நல்லபடியா ஒண்ணு சேர்ந்துட்டா. பழமுதிர் சோலை முருகனுக்கு நான் வைரவேல் காணிக்க கொடுக்கறதா வேண்டியிருந்தேன். அதான் நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே சேதுவும் தமிழும் இப்ப வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எப்படியோ அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்ற நம்பிக்கையில போன மாசமே நகை கடையில வைர வேலை ஆர்டர் கொடுத்து வச்சிருந்தேன். வளகாப்பு நாளுக்கு முன்னாடியே அவங்க வைர வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்பதான் தமிழுக்கு வளகாப்பு நடத்த போறோம்ல, அதான் சேது தமிழ் செல்வி கையாலேயே அதை கொண்டு போய் பழமுதிர் சோலை முருகன் சன்னிதானத்திலேயே அந்த காணிக்கையை செலுத்தணும். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். வளகாப்புக்கு ஒரு வேலையா 3 பேரும் வெளியே போயிருந்தோம்மா. அப்படியா? இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். கரெக்டா நீ வந்துட்ட. சொல்லுங்கப்பா. அது ஒண்ணு இல்லையா, தமிழ் செல்வியோட வளகாப்பு அன்னைக்கு எல்லாருமா போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம்யா. உன் கையாலேயே வைரவேல் காணிக்கை கொடுக்கறதா நான் வேண்டியிருக்கேன். சரிங்கப்பா.